மகிமை உண்டாகட்டும். இந்த குடும்பத்தை ரட்சித்த தேவன் உங்களுடைய ரட்சிக்கப்படாத சொந்த பந்தங்களுடைய குடும்பங்களையும் ரட்சிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தீமை வந்தால் கர்த்தர் தீமை என்ன செஞ்சிருவாரு? நன்மையாக மாற்றிடுவார். தீமையும் நன்மையாக மாற்றிடுவார். ஆமென். அதனால இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுறேங்க, இல்லை எட்ட தூக்கி வச்சுருங்க. சோத்திரம். இல்லை வான ஆஃப் பண்ணுறேங்க சார். ரைட். அல்லேலூயா. தீமையே வந்தாலும் தீமையை கூட கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? நன்மையாக மாற்றிடுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் புதிய வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி புது வருஷம் இல்லைங்களா? நமக்கு செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை ஜெபம். போன செவ்வாய்க்கிழமை ஜெபம் ஏன் கேன்சல் பண்ணிட்டீங்க? நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க. ஒரு 10 பேருக்கு மேலே வந்துட்டீங்க. சோத்திரம். செவ்வாய்க்கிழமை ஜெபத்தை ஏன் கேன்சல் பண்ணனா, வராதவர்கள் நிமித்தம் கேன்சல் பண்ணோம். போன முறை கிறிஸ்மஸ் அன்னைக்கு மண்டே டியூஸ்டே 2 நாளுமே ப்ரேயர் இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை நம்ம ப்ரேயர் என்ன கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாம் செவ்வாய்க்கிழமை போகலான்னு வீட்லேயே உட்காந்துக்கினாங்க. இங்கே வந்து ஜெபத்தில் பார்த்தா ஒரு 20 பேர் 30 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யலாம்? இவங்க இப்படி யோசிச்சா நம்ம அப்படி யோசிப்போம். அப்போது அதனால் செவ்வாய்க்கிழமை ஜெபத்தை கேன்சல் பண்ணிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷம் நிச்சயமாகவே நீங்கள் அடுத்த நிலையை நோக்கி உங்களுடைய எல்லா விதத்திலும் அடியெடுத்து வைக்கின்ற வருஷமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். செய்திக்காக ஏசாயா 43 18 19 வாக்கியங்களை வாசிக்க கேட்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த வார்த்தை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த வார்த்தை இங்க இருக்கிற எல்லாருக்கும் புதிய காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்க எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? புதிய காரியத்தை செய்ய போறாரு. ஒவ்வொரு முறையும் ஹாப்பி நியூ இயருக்கு நம்ம என்ன சொல்றோம்? எல்லாரையும் கை கொடுத்து ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் அன்னைக்கு முதல் 12 மணிக்கு என்ன பண்றோம்? எல்லாருக்கும் கை கொடுத்து ஹாப்பி நியூ. என்னைக்காவது சோ சேட் நியூ இயர்னு சொல்லியிருக்கிறோமா? இல்லை என்னைக்காவது வெரி பேட் நியூ இயர்னு சொல்லியிருக்கிறோமா? என்னைக்கும் அப்படி சொன்னதில்லை. யாராவது சொல்லியிருக்கீங்களா? ஒரு நாளும் யாரும் அப்படி சொன்னதில்லை. எல்லா நாளும் ஹாப்பி நியூ இயர் தான் சொல்கிறோம். என்ன சொல்கிறீங்க? ஒரு பாட்டிக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்ல தர, அது காப்பி நியூ இயர்னு எப்படியோ சொல்ல தெரினா கூட என்ன பண்ணுறாங்க? போராடி தடுமாறி ஹாப்பி நியூ இயரோ காப்பி நியூ இயரோ என்ன நியூ இயரோ ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறாங்க. சந்தோஷமான புத்தாண்டு, உங்களுக்கு இந்த புத்தாண்டு இனிய புத்தாண்டாக இருக்கட்டும், இந்த புத்தாண்டு சந்தோஷமான புத்தாண்டாக இருக்கட்டும்னு ஒருத்தர் கையை பிடிச்சி நம்ம ஒருத்தர் சொல்கிறோம் இல்லைங்களா? ஆமென். அப்படி தானே சொல்கிறோம். சபையில் அப்படி தானே சொன்னீங்க, ப்ரேயர் சென்டரில் அப்படி தானே சொன்னீங்க, வீட்டில் இருக்கிறவங்களாம் அப்படி தானே சொன்னீங்க. கை கொடுத்து சக்கரை அள்ளி கொட்டினீங்களா? லட்டு எடுத்து வாயில் வச்சிங்களா? அப்போ இவ்வளோ காரியம் இனிப்பாக இருக்கணும் புத்தாண்டுன்னு கேக் வெட்டி கொண்டாடுறோம். நிறைய பேருக்கு எது கேக் வெட்டுறதுன்னு தெரியாது புத்தாண்டுக்கு. அதாவது புது வருஷம் பிறந்துச்சுன்றாங்க. புது வருஷம் பிறக்கல, நம்ம தான் வருஷத்தை நோக்கி போயிருக்கிறோம். 2018 வேறு வந்துச்சு, வரலைங்க. நம்ம தான் போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம தான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம தான் கடந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை தான் ஓடிட்டு இருக்குது, நம்முடைய வயசு தான் ஏறிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் என்னவோ பையன் மாட்டின்னு பள்ளிக்கூடம் போன மாதிரி இருக்குது இல்லையா? ஆமாம். இப்போ தான் ஏதோ கல்யாணம் பண்ணி அப்படியே ஊர்கோலம் வந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் எல்லாமே கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே எல்லாம் காணாமல் போன மாதிரி போயிடுச்சு. நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, நாமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் சிந்திக்க வேண்டும், நாம் யோசிக்க வேண்டும். இந்த நாளில் நாம் மிக கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் தாவீது கேட்கிறார், என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும். என் நாட்கள் எல்லாம் ஒரு கதையை போல போய்கொண்டிருக்கிறது. என்னுடைய நாட்கள் ஒரு கதையை போல போய்கொண்டிருக்கிறது. என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும்.
ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். காலங்கள் பொல்லாதது, நாட்கள் பொல்லாதது. ஆகவே நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்றோமா? எல்லா நாளும் நம்ம ஹாப்பி நியூ இயர் தான் சொல்றோம். ஒவ்வொரு வருஷமும் வருஷத்தின் முதல்ல ஹாப்பி நியூ இயர் சொல்லி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி புத்தாடை அணிஞ்சு ஆலயத்துக்கு போயிட்டு தேவ பிரசனத்தோடு தான் ஆரம்பிக்கிறோம். இதுல வேற ஒவ்வொருவருக்கும் ஒரு அருள் வாக்கு வேற நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அருள் வாக்கு ஆண்டவர் இந்த வருஷத்துக்கான வாக்கு தத்தம் இதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அது உள்ள நான் இப்போ போக விரும்பல, அது உள்ள போனால் என் செய்தி விட்டுருவேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல வார்த்தை எடுத்துக்கிறீங்க, சந்தோஷம். எனிவே நல்ல வார்த்தை எடுத்துக்கிறீங்க, சந்தோஷம். அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல விதமா பெரிய எதிர்பார்ப்போடு பெரிய கனவோடு தான் இந்த வருஷத்தை நம்ம என்ன பண்றோம், துவங்குறோம். அப்படித்தானே? இந்த வருஷத்துல நான் குடிச்சவரா போறோம்னு யாருன்னா ஆரம்பிச்சுக்கிறோமா? இந்த வருஷத்துல நான் ஒண்ணுமே இல்லாமல் இருக்க போறோம்னு ஆரம்பிச்சுக்கிறோமா? இல்லை, நல்லா இருக்க போறோம், இந்த வருஷமாவது நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தான் அடி எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த வருஷத்துலயாவது அந்த வீட்டை கட்டுவோம், இந்த வருஷத்துலயாவது அந்த வேலையை தொடங்குவோம், இந்த வருஷத்துலயாவது கல்யாணம் ஆகும், இந்த வருஷத்துலயாவது சுகமாகும், இந்த வருஷத்துலயாவது நம்ம சமாதானமா இருப்போம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த வருஷத்துல காலை எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த வருஷத்துல இல்ல, ஒவ்வொரு வருஷமும் அப்படிதாங்க அடி எடுத்து வைக்கிறோம். அப்படித்தானே? ஆனா ஒவ்வொரு வருஷமும் நம்ம அப்படி அடி எடுத்து வச்சோம். ஒவ்வொரு வருஷத்தின் ஆரம்பத்தில் அப்படி எடுத்து வைக்கிறோம். ஆனா ஒவ்வொரு வருஷத்துடைய முடிவில் என் பாஸ்டர் என்ன சொல்றாரு, இந்த வருஷத்தில் நீங்கள் பட்ட பாடுகள், நீங்கள் வடித்த கண்ணீர் இந்த வருஷத்தோடு முடிஞ்சு போகுது, அடுத்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகுது. ஒரு விசுவாசி ஒரு பாஸ்டர் போய் புடிச்சுக்கிச்சான், எத்தனை வருஷம் தான் இதே சொல்லிருப்ப, வருஷம் தொடங்கும் போது ஹாப்பி நியூ இயர்ன்ற, அந்த ஆண்டு இந்த ஆண்டு அப்படி ஆண்டு அப்படின்றீங்க. ஆனா முடியும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக உங்களை ரெட்டத்தனையா மகிழ்ச்சியாக்குவேன்னு முடிக்கிறீங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். பழைய வருட செய்தி, ஒவ்வொரு வருஷமும் ஆசீர்வாதமான ஆண்டா பிரதிஷ்டை பண்ணிக்கிறோம். இது நல்ல வருஷமா இருக்குன்னு நியமனம் பண்ணிக்கிறோம். இது அற்புதமான ஆண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆசையோடு இந்த வருஷத்தை தொடங்குறோம். அப்படிதான் தொடங்கி இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனா ஒவ்வொரு வருஷமும் முடிக்கும் போது பழைய வருஷ செய்தி என்ன கொடுத்தாரு பாஸ்டர், எவ்வளோ பிரச்சனை கடந்தோம், எவ்வளோ போராட்டத்துக்கு. இந்த வருஷம் போல அடுத்த வருஷம் இருக்காது. அடுத்த வருஷம் மகிழ்ச்சியின் ஆண்டு, அடுத்த வருஷம் சந்தோஷத்தின் ஆண்டு, விடுதலை ஆண்டு, அந்த ஆண்டு இந்த ஆண்டு வாக்குறுதிகள் அள்ளி தூவி விட்டுறோம். யோசித்து பாருங்க, நம்மளும் அதெல்லாம் நம்பி வருஷத்தை தொடங்குறோம். ஆனா ஒவ்வொரு வருஷமும் என் நாட்கள்லாம் ஒரு கதையை போல போகுது, என் நாட்கள்லாம் ஒரு கழுதையை போல போகுது, என் நாட்கள் எல்லாம் அது ஓடுதியா சொன்னா, ஏன் தான் இந்த வருஷம் வந்துச்சோ தெரியல, என்னதான் பண்ண போறேன்னு தெரியல இந்த வருஷத்துல. அப்போ கஷ்டம், கவலை, கண்ணீர். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் அப்படிதான் போகுது. வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் பலிக்கிற மாதிரி இல்லை. போன வருஷத்து வாக்குத்தத்த இந்த வருஷம் கடைசியில் எடுத்து பார்த்து, உன்னை கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்ற வார்த்தை எடுத்து பார்த்து, இந்த வருஷமெல்லாம் கீர்த்தி புகழ்ச்சியுமா வந்துச்சு, நான் உன்னை குணமாக்குவேன், ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் 4 லட்சம் செலவு போ. அப்ப தேவன் மாறிட்டாரா? அப்ப தேவனுக்கு வல்லமை இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதான் நான் சொன்னேன் விளையாட்டா, வாக்குதத்த ஆராதனை. என்ன ஆராதனை? வாக்குதத்த கார்டெலாம் வாங்கி வந்து பாஸ்டர் கொட்டிட்டார். கொட்டிட்டு டப்பாவில் வச்சுட்டு குடிச்சாத்தான், பேய், பூதம், ஏவல், செத்த, முனியாண்டி, மாடசாமி, பேச்சியம்மா எல்லாம் லைனில் வந்துட்டு ஒரு வாக்குதத்தமாக எடுக்கிறாங்க. லூசிஃபர் எடுக்கிறான், உன்னை மேன்மையாக வைப்பேன். வசனம் தான், ஆனால் அவனுக்கு பலிக்குமா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? குடிச்சாத்தான் எடுக்குது, உன்னை குணமாக்குவேன், பலிக்குமா? கடவுளுடைய வார்த்தை தான், பலிக்குமா? அப்போ வாக்குதத்தம் நிறைவேறுதல் என்கிறது ஏதோ நம்முடைய உற்சாக மிகுதியில் இல்லை. அது வாக்குதத்தம் நிறைவேறுதல் என்கிறது ஏதோ நாம் அதை நல்ல வருடம் என்று அழைக்கிறதுலையோ இல்லை, நம்மளை பார்த்து 4 பேர் ஹாப்பி நியூ இயர்னு காப்பி நியூ இயர்னு சொல்றதுலையோ இல்லை. அது மனம் திரும்புதலில் இருக்கிறது. ஆமென். அது மனமாற்றத்தில் இருக்கிறது. மனம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த வருஷம் எல்லாம் நல்லா இருக்கும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நம்ம மனம் திரும்பாமையே நம்ம அப்படியே இருந்துக்கின்னு ஒவ்வொரு வருஷமும் வாக்குதாத்தம் போய் எடுத்துக்கின்னு கண்ணில் ஒத்திக்கணும், ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து முத்தம் குத்து பைபிள் வச்சுக்கின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ
வாக்குத்தத்தம் ஒரு நாள் நம்ம சிந்திச்சோமா? போன வருஷம் வாக்குத்தத்தம் எடுத்தோம், இந்த வருஷம் நிறைவேறிச்சா? இல்லை இந்த வருஷம் வாக்குத்தத்தம் எடுத்துருக்கிறோம், இந்த வருஷம் நிறைவேறுமா? ஏன் இத்தனை வருஷம் நம்ம வாக்குத்தத்தம் எடுத்தோம், ஒவ்வொரு வருஷத்தையும் ஆரம்பிக்கும் போது ஹாப்பி நியூ இயர்னு ஆரம்பிச்சு முடிக்கும் போது தீயையும் தண்ணீரையும் கடந்து முடிக்கிறோம். அப்ப என்ன விஷயம்? ஏன் கர்த்தர் மாறிட்டாரா? அதே கர்த்தர் தானே, அதே ஆண்டவர் தானே. அப்ப ஏன் எனக்கு நியூ இயர் ஹாப்பி நியூ இயரா இல்லை? வருஷமெல்லாம் பிரச்சனையும் சஞ்சலவுமா இருக்குது. பாதையெல்லாம் என்னவா பொழியுமா? நெய்ய வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவார். பாதையெல்லாம் எந்த வருஷமாவது பொழிஞ்சுக்குதா? வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன்னு சொன்னாரே, அது அப்ப பொய்யா? பாதையெல்லாம் நெய்யாய் பொழின்னு சொன்னா அது பொய்யா? கிடையாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிபந்தனையில் இருக்கிறது. எதில் இருக்கிறது? அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எதில் இருக்கிறது? நிபந்தனை. அந்த நிபந்தனையை நம்ம சரியா நிறைவேற்றினாதான் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாகும். ஆமென். இந்த வருஷத்துல தேவன் உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய விரும்புகின்றார். அடுத்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமா இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷமா ஆசீர்வாதமான வருஷமா இருக்கும். உங்களுடைய எல்லா வருஷங்களை குறிச்சும் தேவனுடைய நோக்கம் நீங்க இருக்கிறத போல இருக்கக்கூடாது, இன்னும் சிறப்பா இருக்கணும்ன்றது தான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நியூ இயர் ஹாப்பி நியூ இயரா இருக்கணும்னா, வருஷங்கள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா, நம்முடைய பங்கை நம்முடைய செயலை நம்ம சரியா செய்யணும். வாக்குத்தத்தங்கள் தானாய் பழித்து விடாது. அதன் பிரகாரம் அதற்காய் வைக்கப்பட்டிருக்கிற நிபந்தனையை கேட்டு அதன் பிரகாரம் நான் நடக்கும்போது தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். இல்லைன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறாது. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இனி கொஞ்சம் சிந்திக்கணும். கேட்கிறவர்கள் சிந்திக்க கடவர்கள், கேட்கிறவர்கள் சிந்திக்க கடவீர்கள். இது நான் வசனத்தை ஏசாயா 43:18-19 சொல்லும் போதே ஒரு சில நாவுகள் அறிக்கை செய்தது. முந்தினவேல் நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். இவர் வாசிக்கிறதுக்கு முன்னே அந்த அளவுக்கு நம்ம மனப்பாடமா அது புதிய காரியத்தை செய்ய போறோம். அந்த அளவுக்கு நமக்கு மனப்பாடமா மெமரியா இருக்குது. ரைட், மனப்பாடமா நமக்கு மெமரியா இருக்குது. ஓகே, நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சா? புதிய காரியம் நடந்துச்சா? நம்ம குடும்பத்தில் புதிய காரியம் நடந்துச்சா? எத்தனை புதிய காரியம் நடந்திருக்குது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் புதிய காரியம் நடக்கல? ஏன் புதிய காரியங்கள்? அப்ப தேவ வாக்கு பொய்யா அல்லது தேவன் கையால் ஆகாத தேவனா இருக்கிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கண் திறந்து பாருமா, கண் திறந்து பாருமா. நான் யாராவது ஒருத்தன் இருந்தா தானே பார்க்கறதுக்கு, அது பொம்மை கண்ணு. அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் ரட்சிக்க கூடாதபடிக்கு கை குறுகி போச்சா? கேட்க கூடாதபடிக்கு செவி மந்தமாயிடுச்சா? இல்லை. அவர் அதே வல்லமையோட அதே மகிமை பொருந்தினவராய் இன்றும் என்றும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாமே ஆகும். அவர் சொல்ற, வனாந்திரத்தில் கூட வழியை உண்டாக்கிடுவேன், அவாந்திர வழியில கூட ஆறுகளை ஓட செய்வேன். இப்படி சொன்ன தேவன், இவரை போல வல்லமையில் நிகரானவர் யாரும் இல்லை. இவரை போல உதவி செய்கிறதில், அற்புதம் செய்கிறதில், இயங்குகிறதில் இவரை போல இந்த உலகத்தில் இவருக்கு நிகர் ஒரு தெய்வமும் இல்லை. அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே மெய்யான தேவன். அவரை போல் ஒரு தேவன் இல்லை, அவரை போல் ஒரு ரட்சகர் இல்லை. அவரால் சகலமும் செய்ய முடியும். வானம் பூமிக்கு ஒழிந்து போன கூட என் வார்த்தை ஒழியாதுன்னு சொன்னாரு. ஆனா வருடத்தில் என் வாக்குத்தத்தங்கள் நிஜமாகவில்லை. கவனியுங்கள், ஒரு காரியத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய பொறுப்பு பெரிய பொறுப்பு, நம்முடைய பங்கு பெரிய பங்கு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்முடைய பொறுப்பு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுவாங்க, நம்ம கையில் நாக்குது எல்லாமே கர்த்தர் சித்தம், நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா. உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாதுன்னா போய் எங்க போய் கீழே குதி பார்க்கலாம், கீழே ஓடுறியா இல்லை அப்படியே நிக்கிறியான்னு பார்க்கலாம். இல்லை உன் கையில் ஒண்ணுமே இல்லை, பக்கத்தில் கொஞ்சம் குத்து குத்து பார்க்கலாம். அடி உழுதா உழலையான்னு பார்க்கலாம். அப்போ நம்ம கையில வேதம் சொல்லுது, வானங்கள் அவருடையது, பூமியோ மனுபுத்திரர் கொடுத்தா. வானம் பூமி யாருக்கிட்ட கொடுத்தாரா? அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம கையில தான் கடவுள் கொடுத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையை நம்ம கையில் தான் கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாமே கடவுள் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பொறுப்பில் அதெல்லாம் நடந்துக்க முடியாது. கடவுள் எல்லாம் செய்ய வல்லவர். கொஞ்சம் யோசித்து பாருங்க.
தேவ சித்தம் தான் நடக்குது அப்படின்னா இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களாவது நல்லா இருக்க தேவையில்லையா? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? தேவ சித்தம் தான் இந்த உலகத்தில் நடக்குதுன்னா கிறிஸ்தவர்களாவது நல்ல, உலகத்துல எல்லாரும் இல்ல, எல்லாரும் நல்லா இருக்குன்னு தேவ சித்தம், ஆனா எல்லாரும் நல்லா இல்ல. தேவ சித்தம் தான் நடக்குதுன்னா கிறிஸ்தவங்களாவது நல்லா இருக்க தேவையில்லையா? எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்துல பிரச்சனை, எத்தனை குடும்பம் பிரிஞ்சு போயிருக்குது, எத்தனை பேர் பண தேவை, எத்தனை பேர் மனசுல கஷ்டம் சஞ்சலம், எத்தனை பேர் வறுமை தரித்திர வியாதி, எத்தனை கிறிஸ்தவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. அப்ப தேவ சித்தம் தான் நடக்குதுன்னா அவங்க நல்லா இருக்க வேண்டியது தானே, ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும் தானே தேவ சித்தம். அப்ப தேவ சித்தம் தான் நடக்குதுன்னா அவங்க நல்லா இருக்க வேண்டியது தானே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவ சித்தம் மட்டும் இந்த உலகத்தில் நடக்கல, இன்னும் குறிப்பா உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் நடக்கல, உங்க சித்தம் தான் நடந்துட்டு இருக்குது. இப்ப அதனாலதான் தேவ சித்தம் உங்களுடைய சித்தமா மாறணும். அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? தேவனுடைய சித்தம் நம்முடைய சித்தமா மாறணும். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்ப மனிதர்களாகி நம்ம பொறுப்பு, பெரிய பொறுப்பு. மனுஷன்றது ஒரு பெரிய பொறுப்பு, பொறுப்புள்ளவன். அவன் குப்பை கிடையாது, தூசி கிடையாது, அவன் ஒன்னுத்துக்கும் உபயோகம் இல்லாதவன் கிடையாது. கடவுள் அவனை விலையேற பெற்றவனா பார்க்கிறாரு, பெரிய அதிகாரத்தை அவன் கையில கொடுத்திருக்கிறாரு. மனிதனை கடவுள் ராஜாவை போல அவன் கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. உனக்கு எது வேணும்ன்ற தெரிந்தெடுக்கிற சக்தியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்ப எது வேணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது நம்ம கையில் இருக்குது, கடவுள் கையில இல்லை. நம்ம என்ன செய்யணும்? மனிதர்கள் தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சு அவன் தேவ சித்தத்தின் பிரகாரம் நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கணும். இது நம்ம பொறுப்பு இல்லையா? அல்லேலூயா. தேவ சித்தமா என்கிறதை அறிந்து தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அந்த சித்தம் நிறைவேற பிரயாசப்பட வேண்டியது நாம். தேவ சித்தம் தானே நடந்து விடுகிறது இல்லை, அதை நிறைவேற்ற ஒரு மனிதன் தேவை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ தேவ சித்தம், தேவனுடைய விருப்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே. ஏன் எல்லாரும் நல்லா இல்ல? எல்லா வருஷமும் நல்ல வருஷமா இருக்கணும் தானே. ஏன் எல்லா வருஷமும் நல்ல வருஷமா இல்ல? புதிய காரியங்கள் நடக்கணும்னு தேவ சித்தம், ஆனா ஏன் புதிய காரியங்கள் நடக்கல? பழையவைகளே மாறல. அப்ப நம்ம கையில ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு தெரியுமா? அதுதான் 18ஆம் வாக்கியத்துல சொல்றாரு. வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். எத்தனை பேர் கவனி? இது யார் செய்ய வேண்டிய வேலை? முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, நான் புதிய காரியத்தை செய்வேன். 18ஆம் வாக்கியத்தில் நம்ம என்ன செய்யணும்னு சொல்றாரு. 19ஆம் வாக்கியத்தில் அவர் என்ன செய்வேன்னு சொல்றாரு. 19ஆம் வாக்கியத்தின் முடிவு பகுதியில் அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்றாரு. இன்னைக்கு இது 3 தான் உங்களுக்கு முன்னாடி நான் விளக்கி காண்பிக்க போறேன். நாம் என்ன செய்யணும்? இந்த வருஷம் நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த வருஷம் நமக்கு செழிப்பா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆண்டு நமக்கு வெற்றி நாண்டா, விடுதலை நாண்டா நிச்சயம் இருக்கும். கடவுள் நமக்கு துணையா இருக்கிறார். ஆமென். தேவன் நமக்கு துணையா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். கர்த்தருடைய கஜானா உங்கள் கஜானா. கர்த்தருடைய வலக்கரம் உங்களை தாங்குகிறது. கர்த்தருடைய நிழலால் நீங்கள் காக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு மறைவாய் தஞ்சமாய் அடைக்கலமாய் இருக்கிறார். சகலமும் உங்களுக்கு சாத்தியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயம் நமக்கு இந்த வருஷம் வெற்றியின் வருஷமா, the year of increase இது இருக்கிறதுக்கு பல சந்தர்ப்பமும் சாத்தியக்கூறும் இருக்குது. ஆமென். அதனால தான் வந்த உடனே நகைக்கு ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. 3.5 சவரமா? சோத்திரம். 6 சவரம். பாருங்க, 6 சவரத்துக்கு ஜெபம் பண்ண வந்த உடனே. கர்த்தர் இருக்கிறார். எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த அம்மா. சாட்சி கேட்டீங்களா? இன்னைக்கு 6 சவரம் வாங்க உதவி செஞ்சுக்கிறார் ஆண்டவர். ஒரே செயின் 6 சவரம். அல்லேலூயா. 10 பைசா எல்லாமே கொடுக்குறாங்களாம். போய் யாருன்னா வாங்கி அப்புறம் சொல்லுங்க. உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்க. சரி, அப்போ புதிய நம்முடைய தேவன் பெரிய தேவன், வல்ல தேவன். அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அவர் செய்வார். நீங்க என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணிடணும்? என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் கர்த்தர் சித்தன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜெபம் பண்ணே போயிடுறோம். ஆண்டவரே நீ பாத்துக்கப்பா அப்படின்னு. என்ன பாத்துக்கப்பா? கண்ணை மூடி நகராரு. அப்போ கர்த்தர் வந்துட்டு கர்த்தருடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில பழிக்கணும். நம்ம பங்கு சரியா செய்யணும். என்ன நம்ம பங்கு? முந்தினதை நினைக்க கூடாது, பூர்வமானதை சிந்திக்க கூடாது. இப்போ ஒரு கேள்வி நமக்குள்ள
அப்போ இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றத மறந்துடணுமா? இது வரைக்கும் நான் எதெல்லாம் கடந்து வந்தேன்றத மறந்துடணுமா அப்படின்னு கேட்டா வேதம் தெளிவா சொல்லுது, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. எதை மறக்க கூடாது? அவர் செய்த உபகாரத்தை மறக்காத, அவர் செய்த நன்மைகளை மறக்காத, அதெல்லாம் மறக்காத. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்போ எல்லாத்தையும் முன்னாடி என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் மறந்துடணும்னு சொல்ல. அப்ப என்ன பொருள்னா, நல்லதெல்லாம் நினைச்சுக்கணும். அவர் செய்த உபகாரத்தை என்ன பண்ணக்கூடாது? நம்ம நன்றி கெட்டவர்களா மறந்துடக்கூடாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மிகுந்த நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அவர் செய்த உபகாரத்துக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் சொல்லணும், நன்றி சொல்லணும். அல்லேலூயா. உபகாரத்தை மறக்க கூடாது. அவர் எவ்வளவு அதிசயமாய் நம்மை நடத்தி வந்தாருங்கிறத மறக்க கூடாது. அப்ப எதை மறக்க சொல்றாரு, எதை நினைக்க சொல்றாரு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதை மறக்க சொல்றாரு, எதை ஆண்டவர் நினைக்காம இருக்க கூடாதுன்னு சொல்றாருன்னா, இதனுடைய பின்னணி நான் விளக்கமா சொல்றேன். நீங்க போயிட்டு 40ஆம் அதிகாரத்திலிருந்து வீட்டில் வாசித்துங்க. அப்ப இதனுடைய பின்னணி உங்களுக்கு தெளிவா புரியும். இஸ்ரவேல் சூறையாடப்பட்டு தனக்குரிய எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாக கையும் காலுமாக அந்நிய தேசத்தில் நிற்கிறார்கள். தேவனை விட்டு தூரம் போய் தேவனுக்கு விரோதமானவைகளை செய்து தேவனுக்கு பிரியமில்லாத வழியில நடந்து புறமக்களுடைய வழக்கத்தின்படி தங்களுடைய மனதிலும் சிந்தையிலும் தோன்றின வண்ணமாக இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து விட்டார்கள். அப்படி வாழ்ந்த வாழ்வின் விளைவாக தங்களை அவர்கள் கெடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே மகா தீமை அனுபவித்து பாபிலோனிலே சிறைவாசத்திலே அங்கே மகா கொடுமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல வருடங்களாய் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த தேசத்திலே. பல வருடங்களாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த தேசத்திலே. பல வருடங்களாய் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, போதிய சாப்பாடு இல்லை, சுதந்திரம் இல்லை, சுயாதீனம் இல்லை, எந்த நன்மையுமே இல்லை. வாழ்க்கையை கசப்பாய் போன ஒரு நிலை. அந்த மக்கள் அந்த அந்நிய தேசத்திலே அடிமைகளாக பட்ட கஷ்டம் இவ்வளவு அவ்வளவு இல்லை, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ கஷ்டத்தை அந்த அந்நிய தேசத்தில் அந்த மக்கள் அடைஞ்சாங்க. பல வருஷங்களாய் பாடுபட்டு கொண்டிருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் தான் தேவன் ஏசாயாவை எழுப்புகிறார். அல்லேலூயா. ஏசாயாவை எழுப்பி ஏசாயாவின் மூலமாய் சொல்லுகிறார், இஸ்ரவேலே முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, அவர் புதிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. பல வருடங்களாய் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், வறுமையிலும் தரித்திரத்திலும் ஏழ்மையிலும் இல்லாமையிலும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டும் அலட்சியம் பண்ணப்பட்டும் கேலி கிண்டல் பரியாசம் நிந்தைகளை அனுபவித்தோம். பல வருஷங்களாய் வாழ்க்கையில மேலே வர முடியாமல், நான் மேலே வர முடியுமா, நான் நன்றாய் இருக்க முடியுமா, என் குடும்பத்தின் நிலை மாற முடியுமா என்ற கேள்வியோடு நீங்கள் இருக்கிறீர்களா? சுதந்திரத்தை இழந்து, சுயாதீனத்தை இழந்து, நிம்மதி இழந்து பல வருடங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் புதிய காரியத்தை உன் குடும்பத்துக்கு செய்வேன், உன் தொழிலுக்கு செய்வேன், உன் எல்லாவற்றுக்கும் செய்வேன். விசுவாசிங்க, கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே, எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலே, தங்களுடைய பாவத்தின் நிமித்தம், தங்களுடைய மீறுதலின் நிமித்தம் தண்டனை பெற்று எல்லாவற்றையும் இழந்தவர்களாக நிர்கதியாய் நின்ற மக்களுக்கு தேவன் இரக்கம் செய்தார். அல்லேலூயா. இரக்கம் செய்து அவர்களுக்கு சொன்னார், கலங்காதீங்க. இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டிருக்கலாம், இதுவரைக்கும் வேதனைப்பட்டிருக்கலாம், இதுவரைக்கும் கண்ணீர் சிந்திருக்கலாம், இதுவரைக்கும் அவமானம் அடைந்திருக்கலாம், இதுவரைக்கும் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், இதுவரைக்கும் உங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து ஏன் இந்த வாழ்க்கை என்று வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதை மறந்துடு, அதை நினைக்காத, நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றார், இன்றைக்கு இஸ்ரவேலின் நிலை, அன்றைக்கு இஸ்ரவேலின் நிலை, இந்த குறிப்பிட்ட வேத வசனம் எழுதப்படும் அந்த சூழ்நிலை, அந்த பின்னணி யோசிக்கும் போது அந்த மக்கள் மிக மோசமான வாழ்க்கை சூழ்நிலை, மிக மோசமான வாழ்க்கை சூழ்நிலை, மிகவும் அற்பமான வாழ்க்கை நிலை, மிகவும் வேதனை உள்ள வாழ்க்கை. அந்த சூழ்நிலை தான் கர்த்தர் சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்வேன். ஆமென். அதுக்கு நீ என்ன செய்யணும்னு சொல்றாரு. இஸ்ரவேலே, நாமும் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யணும்னா முதல்ல நீ என்ன செய்யணும்னா, முந்தினதை நினைக்க கூடாது, பூர்வமானதை சிந்திக்க கூடாது. அல்லேலூயா. 18ஆம் வாக்கியம் வாசிக்கல. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. அப்ப என்ன சொல்றாரு? அவர் செஞ்ச நன்மையெல்லாம் மறந்துடுங்கன்னு சொல்லல, மாறாக அவர் செஞ்ச உபகாரத்தெல்லாம் மறந்துடுங்கன்னு சொல்ல, மாறாக என்ன சொல்லுகிறார்? இதுவரைக்கும் நீ பாவம் செய்து
புற மக்களுடைய வழக்கத்தின் பிரகாரம் வாழ்ந்து என்னுடைய கற்பனைகளை விட்டு விலகி, என்னுடைய வசனத்தை விட்டு விலகி, நான் வாழ்க்கைக்கென வகுத்த வழியை விட்டு விலகி, உன்னுடைய மனதில் தோன்றின வண்ணமாக, உன்னுடைய நீ விரும்பின வண்ணமாக புறத்தியாருடைய வழியை பின்பற்றி போயிட்ட. அதன் நிமித்தமாக தான் இவ்வளோ பாடுகளை நீ பட்டு இருக்கிற. இப்ப நீ மறக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீ செய்த பாவத்தையும் அந்த பாவத்தின் விளைவாக நீ இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் நீ மறந்துடு. நான் உனக்கு ஒரு புது காரியத்தை செய்ய போறேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இதை சொல்லும் போதே என் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் யாரும் உங்களை நேசிக்காம இருக்கலாம். இருதயத்தில் பகை வைத்து உதட்டிலே சிரிப்பை வைக்க உலகமா இருக்கலாம். சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒப்புக்கு பேசலாம். சொந்த பந்தம் எல்லாம் கெட்டு போயிடுவானா, அழிஞ்சு போயிடுவானா, ஒண்ணுமே இல்லாத போயிடுவானா, மனசில் நினைச்சுக்கணும் உங்கள்கிட்ட சிரிக்கலாம். அன்பானவர்களே, போலியான அன்புகளும் பாசங்களும் பற்றும் நிறைந்த இந்த உலகத்திலே உண்மையான அன்பை இயேசுவினிடத்தில் காண்பிக்கிறார். உண்மையான பாசத்தை இயேசுவினிடத்தில் காண்பிக்கிறார். ஏனையா இந்த அன்பை என்னிடத்தில் வைத்தீர் என்று கேட்டால் அவரிடத்தில் வார்த்தை இல்லை. மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன். எதற்கு நீ நேசிக்க வேண்டும்? என்னிடத்தில் என்ன கண்டு என்னை நேசிக்க? மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த உலகத்தில் எவரும் நேசிக்காத விதமாக எவரும் உங்கள் மேல வைக்காத ஒரு அன்பை இயேசு உங்கள் மேல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த ஜாதி, மதம், இனம், குலம், கோத்திரமாக இருந்தாலும், எந்த தகுதியும் பாராமல் இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிற தேவன் நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். நீங்கள் வளர வேண்டும் என்று விரும்புகின்றார். இந்த வருஷம் உங்களுக்கு செழிப்பா இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். உங்களை நேசிக்கிற தேவன் இந்த வருஷத்திலே நீங்கள் நன்றாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். அதுக்கு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற நிபந்தனை என்னன்னா, இது வரைக்கும் நீங்க என்ன தவறுகளை செஞ்சீங்க, இன்னையோட மறந்துடுங்க. அல்லேலூயா. இன்னையோட என்ன பண்ணோம்? அதை மறந்துடணும். அதே போல இது வரைக்கும் என்ன பாவம் செஞ்சு தவறு செஞ்சு அந்த தவறு நிமித்தம் நீங்க வருத்தப்பட்டு இருக்கிறீங்க, வேதனைப்பட்டு இருக்கிறீங்க, அது நிமித்தம் பல கஷ்டங்கள், குடிச்சு கிட்னி போயிடுச்சியா, தம் அடிச்சு நுரையீரல் போயிடுச்சியா, இதுதான் சொல்றேன். பாவம் அதனுடைய விளைவு, பாவத்தின் விளைவு. ஆண்டவர் சொல்றாரு, இது ரெண்டுத்தையும் மறந்துடு. அல்லேலூயா. நான் இரக்கம் உள்ளவராகி உன்மேல் இரக்கம் செய்து உனக்கு புதிய காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. மனம், நம்முடைய மனம் ரொம்ப முக்கியம் நம்ம ஆசீர்வாதத்துக்கு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரு முக்கியமான அவயம் மனுஷனுக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா மனம். உங்க மனசை நான் பார்க்க முடியுமா? என் மனசை நீங்க பார்க்க முடியுமா? ஓன்றாங்க. நான் என்ன சொல்றேன்னு கவனிக்காம சும்மா தலையாட்டுதா? என் மனசை நீங்க பார்க்க முடியுமா? உங்க மனசை நான் பார்க்க முடியுமா? நம்ம எல்லாருக்கும் அதுதான் பெரிய பிளஸ் ஆகி போச்சு. யாருக்கும் நம்ம மனசு தெரியாது. அதனால நம்ம அது உள்ள என்ன வேணாலும் வச்சுக்கலாம், வெளியே எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கவனிங்க. அப்போ ஒருத்தர் மனசு ஒருத்தருக்கு தெரியாது. ஆனா ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நிலைநாட்டப்படுதல், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அவர்களுடைய துறையில சிறந்து விளங்குறதுங்கிறது எல்லாம் இந்த மனசு இருக்கு. பார்த்தீங்களா? இந்த மனசு பெரிய பொறுப்பு அதில் வகிக்குது. மறு வார்த்தையில சொல்றேன், ஒரு நபர் இந்த உலக வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்றி தேவனுடைய துணையோடு தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்று நிற்குன்னா அவருடைய மனசு ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? மனசு ரொம்ப முக்கியம். இந்த மனசு சரியா இருக்கணும், எண்ணங்கள் சரியா இருக்கணும், நினைப்புகள் சரியா இருக்கணும். இந்த மனசு அறிகிற வேலையும், உணர்கிற வேலையும், சித்தம் கொள்கிற வேலையும், யோசிக்கிற வேலையும், எண்ணுகிற வேலையும், கற்பனை செய்கிற வேலையும் இந்த மனசு தான் செஞ்சுட்டு இருக்குது. இந்த மனசு கட்டளை கொடுக்காம இந்த சரீரம் ஒன்றையும் செய்யறது கிடையாது. இந்த மனசுல தோன்றாத ஒண்ண நம்ம வாயில சொல்ல போறது கிடையாது. இந்த மனசுல தோன்றாத ஒண்ண நம்ம செயல்ல வெளிப்படுத்த போறது கிடையாது. அப்போ இந்த மனசு தான் நம்முடைய செயலின் ஊற்று. நம்முடைய எண்ணங்கள், அந்த மனதில் உருவாகிற எண்ணங்கள் தான் செயலின் ஊற்று. நம்முடைய வார்த்தைகளின் ஊற்று நம்முடைய மனதின் எண்ணங்களே. பார், கை தட்டுறது பாரு. அம்மா, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அப்போ கவனிங்க,
ஒரு மனுஷனுடைய மனசு எப்படி இருக்குதோ அப்படிதான் அவனுடைய செயல் இருக்கும். அவன் எண்ணுகிறதற்கு மிஞ்சி அவனால் செயல்பட முடியாது. அவன் யோசிக்கிறதற்கு மிஞ்சி அவனால் செயல்பட முடியாது. இன்னொன்னு சொல்றேன், நீ யோசிக்கிறதுக்கு மிஞ்சி, நீங்க சிந்திக்கிறதுக்கு மிஞ்சி தேவனே உங்க வாழ்க்கையில செயல்பட முடியாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நம்ம யோசிக்கிறதுக்கு மிஞ்சி நம்மளும் செயல்பட முடியாது. நம்ம யோசிக்கிறதுக்கு மிஞ்சி நம்ம வாழ்க்கையில தேவனும். எஸ். அப்போ நம்முடைய நினைப்பு என்கிறது, நம்முடைய யோசனை என்கிறது, நம்முடைய சிந்தை என்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. ஆமென். நம்முடைய முழு வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதமும் இந்த நினைப்புல தான், இந்த எண்ணத்துல தான் இருக்குது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் புதிய காரியத்தை செய்ய போறேன், நீ என்ன செய்யணும்? நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அப்ப இந்த நினைப்பு சிந்திப்பு இது ரெண்டும் எங்க நடக்குது? இந்த ரெண்டு பூவும் எங்க நடக்குது? கவனிங்க. இந்த நினைப்பும் இந்த சிந்திப்பும் எங்க நடக்குது? மனசுல. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அது எங்க நடக்குதுங்க? மனசுல. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் மனசுல நல்லதை சிந்திச்சுனா சந்தோஷம், உன் மனசுல கெட்டதை சிந்திச்சுனா அது ஆசீர்வாதம் இல்ல, அது உனக்கு ஆசீர்வாதமே கிடையாது. அப்போ உன் ஆசீர்வாதமும் உன்னுடைய சாபமும் உன்னுடைய தோல்வியும் உன்னுடைய வெற்றியும் தேவன் உன் வாழ்க்கையில செயல்படுறதும் தேவன் உன் வாழ்க்கையில செயல்படாம இருக்கிறதுக்கும் நீதான் காரணம். உன் மனதின் தோற்றம் தான் காரணம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில மனம் ரொம்ப முக்கியம். அதனால தான் இயேசு வந்த உடனே என்னன்னு சொன்னாரு? முதல் பிரசங்கமே வாய் திறந்து மனம் திரும்புங்கள். இந்த மனசை திருப்பிடுங்க. இப்படி போயிட்டு இருக்கிற மனசை இப்படி திருப்பிடுங்க. தேவையில்லாத நோக்கி போற மனசை தேவையானதை நோக்கி திருப்பிடுங்க. மனசை திருப்புங்க. அல்லேலூயா. சிந்திக்காதே, எதை சிந்திக்காதே, நினைக்காதே, எதை நினைக்காதே, பூர்வமானதை நினைச்சும் பார்க்காத, முந்தினவைகளை சிந்திச்சும் பார்க்காத. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனசு, நம்முடைய மனசு தான் நிறைய நேரத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு, மறுவார்த்தையில சிலுவையின் மூலமாய் நமக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்கிறதற்கும் மிக தடையா இருக்கிறது தெரியுமா? இந்த மனசு. சாலமோன் ஞானி சொல்றாரு, ஒருவனுடைய எண்ணங்கள், ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறானோ நான் 1000 புத்தி சொல்லலாம், ஆனா அவன் நினைக்கிறவனமா தான் அவன் இருக்க போறான். இப்ப அவன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? அவன் எப்படி வாழறானோ அதன்படி இருக்க போகுது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க கூட எனக்கு 1000 சொல்லலாம், ஆனா நான் அதை நினைச்சாதான் சரி. ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க, நான் மனசு வச்சாதான். நான் மனசு வச்சாதான். 1000 சொல்லிட்டு 1000 பேரு. நான் மனசு வச்சாதான் அதிகார ஜெபத்துக்கு வருவேன். நான் மனசு வச்சாதான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பல காரியங்களை நம்ம செய்யல, காரணம் என்ன? நம்ம மனசை வைக்கல. பல காரியங்களை நம்ம செய்யறோம், பல 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 தடைகளை தாண்டி பல காரியங்களை நம்ம செய்யறோம், காரணம் அது மேல மனசை வச்சிருக்கிறோம். அப்போ இப்ப நான் கேட்கிறேன், கடவுள் சித்தமா நடக்குது? காலையில் சனிக்கிழமை காலையில் அதிகாலை ஜபத்துக்கு வராம படுத்து உறங்கணும்ன்றது கடவுள் சித்தம் வாழ்க்கையில் நடக்குதா? நம்ம விரும்புறது நடக்குது. நம்ம என்ன விரும்புறோமோ அதான் நடக்குது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்ப உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்ப கடவுள் புதிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னா நமக்கு நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி சிந்திக்கணும், நல்லெண்ணம் கொண்டவர்களா இருக்கணும். உள்ளத்துல வினயமும் பொனையமும் பகையும் விரோதமும் பழி வாங்குற குணமும், உள்ளத்துல திமிரும் ஆணவமும் மேட்டிமையும் அகந்தையும் இந்த மனசுல நிறைஞ்சு போய் கரைஞ்சுன்னா சிறுமையும் தாழ்மையும் எதிர்காலத்தில் தானா உண்டாயிடும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அதே நேரத்தில் இந்த உள்ளத்தில் நல்லெண்ணமும் தாழ்மையும் சாந்தமும் இச்சை அடக்கமும் மனத்தாழ்மையும் இந்த உள்ளத்துல இன்னும் எல்லா நற்காரியங்களும் இந்த மனசுல நிறைஞ்சிருந்துச்சுன்னா தானா உன் வாழ்க்கையில் நன்மை நடக்கும். அப்போ நம்முடைய மனசு ரொம்ப முக்கியம். இன்னொரு விதத்துல சொல்றேன், நீங்க பண்ற ஜெபத்தை விட மனசு ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, அந்த சகோதரிக்கு சுகப்பிரசவம் ஆகணும் ஆண்டவரே. என் பொண்ணுக்கு மட்டும் ஆப்ரேஷன், அதுக்கு மட்டும் நான் சுகப்பிரசவம் மனசுல. ஆண்டவரே, அந்த அந்த சகோதரர் நல்ல வீட்டை கட்டினா ஆண்டவரே, நான் மட்டும் வாடகை வீட்டில் வரோம், அவருக்கு மட்டும்
ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல வண்டி கொடுப்பா, நான் நந்தே போகிறேன் அவனுக்கு வண்டி வாங்க மனசில். அப்போ எத்தனை பேர் கவனிங்க, நான் என்ன சொல்ல வரணும் புரியுதா? அப்போ நம்ம ஜெபத்தை விட கூட எது முக்கியம்? மனசு ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம மனசு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை பார்த்து தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை முழம் வச்சுன்னு வந்துக்கிறன்றதை பார்த்து இல்லை, எவ்வளோ போட்டுன்னு வந்துக்கிறோம் அதை பார்த்து இல்லை, எவ்வளோ அழகாய் உடுத்தி வந்துருக்கிறத பார்த்து இல்லை, இன்னும் ஃபாரின் சென்ட் அடிச்சுன்னு வந்துருக்கிறத பார்த்து இல்லை, இன்னத்து நம்ம இதை பார்த்து எவ்வளோ அழகாக பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கிறத பார்த்து இல்லை, ஒருவனுடைய உள்ளத்தை மனதை பார்த்து தான் கர்த்தவனை ஆசீர்வதிக்கிறான். மனம் சரியா இருந்தா தான். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ நான் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டால் போவோமா போவாதா? ஆனால் நான் ஏரோப்ளேன் மோடில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ ஏரோப்ளேன் மோட்னா கால் போவாது, அப்படி போட்டு வச்சுக்கிறேன். கால் வராது, போகாது. அப்போது இப்போ நான் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு நான் வந்துட்டு டயல் பண்ணுறேன். ஃபோன் போகுமாங்க? ஏன்னா அவங்களது அவைலபிள் தான், அதுக்கேற்ற மாதிரி எந்த அவைலபிள் இருக்கணும். சிங்க் ஆனாதான் ஷேரிட்டி, ரெண்டும் சிங்க் ஆனாதான் ஷேர் பண்ண முடியும். அதே போல கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம சிங்க் ஆனா, நம்ம பாஷை சொல்லணும்னா ஒத்து போனோம். ஒத்து போனா தான் ஒத்து போவாத்த ஒட்ட வைக்க முடியுமா? பிரச்சனையே ஒத்து போவாத்த ரெண்டையும் ஒட்ட வச்சு தான் பிரச்சனையே. ஒத்து வர மாட்டேந்தியா ஒத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? அது அப்போ சான்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ கவனிங்க, எல்லாம் கவனமா கவனிங்க. நம்முடைய மனசு ரொம்ப முக்கியம். அதுதான் மறுபடியும் சொல்றேன். நம்ம பண்ற ஜெபத்தை விட சத்தமா சொல்லுங்களேன். எஸ், கடவுள் புதிய காரியத்தை செய்கிறதற்கு ஏதுவாய் நம்முடைய மனசு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில இந்த வருஷத்துல புதிய காரியம். அல்லேலூயா. ஏசாயால 55வது அதிகாரத்துல சொல்றாரு, உன் நினைவு என் நினைவு இல்லை. நிறைய நேரத்துல வாசிங்க 8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் 7 இருந்து வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. என் நினைவு உன் நினைவில். இதுதான் உனக்கு எனக்கு பிரச்சனைன்றாரு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஜபலாம் ஜோரா தாங்குது, பாட்டுலாம் பலமாகுது, ஆனா நினைவு தான் வேற மாதிரி இருக்குது. சாங்கியம் வெளியே பார்க்கத்தான உள்ள பார்த்துக்கிறது. உள்ளனா எங்க மனசு உள்ள. நான் என்ன சொல்லணும் புரியுது உங்களுக்கு? மனசு உள்ள பார்த்துக்கிறது சாங்கியம். இப்போ நம்ம அது யாருக்கும் தெரியாது. நம்ம சும்மா வெளியே வெளுப்பா காமிச்சிக்கினாலும் மனசுக்கு யாருக்கு தெரிய போகுது? ஆண்டவருடைய பார்த்துக்கிறாரு. ஐயோ எதிரில் வந்துட்டாங்களே என்ன அப்போ தான் நினைக்கிறேன். நீ இப்போ மனசுல வெளியே காமிச்சிக்கலாம், ஆனால் மனசுல ஒரு நினைப்பு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்போ என் நினைவு உன் நினைவு இல்லை. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நினைவு வழி ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியங்க. நினைவு வழி. என்ன நினைக்கிறோமோ அந்த வழியில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நடப்போம். என்ன நினைப்போமோ அந்த வழியில் தான் 1000 பேர் தடுத்தாலும் தடுக்க முடியாது. என்ன நினைக்கிறோமோ அந்த வழியில் தான் நடப்போம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இப்ப இஸ்ரவேல் கூட என்ன நினைச்சானோ அந்த வழியில் நடந்துட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இப்ப சாபம் வந்துச்சு, பாவம் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, ஆயிரப்பா நீ என்ன நினைச்சு அதுல நீ நடந்த. உன் வழிக்கும் என் வழிக்கும் வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரம் இருக்குதோ அவ்வளவு உயரம் இருக்குது. என் நினைவு உன் நினைவா இல்ல, என் வழி உன் வழியா இல்ல. உன் வழி உன் வழியா ஆயிடுச்சு, என் வழி உன் வழி ஆகல. உன் மனசுல எப்படிலாம் இருக்குன்னு தோணி அதுக்கேற்ற மாதிரி தான் நீந்துக்கினேன். உனக்குள்ள எப்படிலாம் தோன்றதோ உன்னுடைய இந்த மாம்ச மனதில் வேதத்தின் அடிப்படை இல்லாம சிந்திச்சு யோசித்து இன்னத்தை நீ யோசனை பண்ணி வச்சியோ அதிலே தான் நீ வாழற, அதிலே தான் உழற, அதில் தான் உழன்று போற. ஆனா என் நினைவு உன் நினைவு ஆகல, என் வழி உன் வழி ஆகல. அதனால தான் உன் வாழ்க்கையில பிரச்சனை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அதனால தான் என் வாழ்க்கையில உன் வாழ்க்கையில என்னுடைய தலையீடு இல்லை.
அதனால தான் உன் வாழ்க்கையில் என்னுடைய செயல் இல்லை, அதனால தான் உன் வாழ்க்கையில் என்னுடைய வல்லமை விளங்கலை, அதனால தான் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை, அதனால தான் இத்தனை வருஷங்கள் கண்ணீரோடும் கவலையோடும் போயிடுச்சு. இந்த வருஷமாவது நமக்கு ஆசீர்வாதமான வருஷமா இருக்கணும். ஆமென். அதுக்கு என்ன செய்யணும்? புதிய காரியத்தை தேவன் செய்யணும்னா நல்ல மனம் கொண்டவர்களாக இருக்கணும். அப்போ எங்கள் மனசுலாம் என்னதுன்னு கேட்குறீங்களா? உங்கள் மனசுலாம் என்னதுன்னு நான் சொல்ல விரும்பலை, சரிங்களா? பொண்ணையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், மருமகளையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், புள்ளையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், மருமகனையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், ஃபஸ்ட்டு புள்ளையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், ரெண்டாவது புள்ளையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். அதுக்கு சோத்துக்கு கீழே ஒன்று, சோத்துக்கு மேலே வச்சுட்டு இதுக்கு 6 முட்டை அரிஞ்சே கூடாது. போதுங்களா? அப்போது எல்லாரையும் நேசிக்கணும். ஆமென். எல்லாரும் ஏற்றுக்கணும், இருக்கிற வண்ணமாவே ஏற்றுக்கணும். எல்லாரும் மனசு எப்படி இருக்கணும்? இதில் இருக்கிற எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? எஸ், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல கற்பனைகள் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு 1000 பேர் தீமை செஞ்ச வந்தாலும் தேவன் நமக்கு நன்மை செய்வார், புதிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்றதை பற்றி மறந்துடுங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய தேவைகள் இருக்கிறத பற்றி மறந்துடுங்க. ஆனால் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், செய்த தவறுகள், பாவங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு வாங்க. அதை நினச்சி பார்க்காதீங்க, அதை மறந்துடுங்க, அதை நினச்சி பார்க்காதீங்க. கர்த்தர் இந்த வருஷத்தில் புதிய காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை சத்தம் போட்டு இதை நம்ம ஹாப்பி நியூ இயர்னு சொன்னாலும், எத்தனை பேர் நமக்கு ஹாப்பி நியூ இயர்னு சொன்னாலும், எவ்வளோ கண்ணீரோடு நம்ம அழுது ஜெபிச்சாலும் மனசு சரியா இல்லைன்னா, எண்ணம் சரியா இல்லைன்னா இந்த வருஷமும் தோல்விதான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அதனால தான் ரோமர் 12:1-2 இவ்விதமாய் சொல்லுகிறார், வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனசு புதுசாகணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம மனம் புதிதாகிறதுனால. அல்லேலூயா. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு? தேவன் என்ன சொல்றாரு? நீ முந்தினதை நினைக்க கூடாது, பூர்வமானதை சிந்திக்க கூடாது. உன் மனசு புதிய மனசா மாறணும். உன் உள்ளம் புது மனசா மாறிச்சுன்னா, புதியவைகளை சிந்திக்க ஆரம்பித்து விட்டால், புதியவைகளை யோசிக்க ஆரம்பித்து விட்டால், புதிய அத்தியாயங்கள் ஆரம்பமாகி விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனசு புதுசானா உன் வாழ்க்கையே புதுசாயிடும், உன்னுடைய எல்லாமே புதுசாயிடும். மனசு புதுசாகணும். மனசு புதுசாகல, இந்த பழைய காரியங்களால் நிறைந்திருக்கிறதுங்கிறது தான் பெரிய விஷயம். தெளிவா சொல்றேன், பாவத்தையும் பாவத்தினால் விளைந்த அந்த பாவத்தின் விளைவையும் மறந்துடுங்க. கர்த்தர் இந்த வருஷத்துல புதிய காரியத்தை செய்ய போறார். நீங்க புதிய மனிதர்களா வாழுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அதை நினைத்து பார்க்காதீங்கன்னு கடவுளே சொல்றார், தேவனே சொல்றாரு. என்ன பண்றாரு? முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை கடவுளே சொல்றார். அதை யாருக்கு நினைப்பட்டு இந்த உலகத்தில் அருகதையோ தகுதியோ கிடையாது, யோக்கியதை கிடையாது. தேவன் சொல்றாரு, மறந்துடு, நினைக்காத, நான் புதிய காரியத்தை செய்ய போறேன். அல்லேலூயா. 25 வருஷத்துக்கு முன்னாடியே, 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்றாரு, நினைக்காத, நான் புதிய காரியத்தை செய்ய போறேன், புதியதை எதிர்நோக்கிரு. அல்லேலூயா. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் இவ்விதமாய் சொல்கிறார், பிலிப்பியர் 3:13, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றார், பின்னானவைகள் எல்லாம் என்ன பண்ணிடுங்க? மறந்துடுங்க, முன்னானவைகளை நாடுங்க. இப்ப நம்ம முந்தினதையும் பூர்வமானதையும் யோசிக்க கூடாது. அப்பதான் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? மனசு ரொம்ப முக்கியம். நம்முடைய ஜெபத்தை விட, நம்முடைய தபத்தை விட, நம்முடைய ஆராதனை விட இந்த மனசு ரொம்ப முக்கியம். நம்முடைய பிரசங்கத்தை விட, நம்முடைய ஊழியத்தை விட, நம்ம வாசிக்கிறத விட, நம்ம ஊழியத்தில் இருக்கிற வேலைகளை செய்யறத விட நம்முடைய மனசு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மனசு நல்லா இருக்கணும். இந்த மனசு நல்லா இருந்தாதான் கர்த்தர் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். அந்த மனசு பின்னானதை மறக்கணும், முன்னானதை நாடணும். அது முந்தினவைகளை நினைக்க கூடாது, பூர்வமானதை சிந்திக்காத மனமா இருக்கணும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்படி இருந்தாதான் உன் மனசு, அப்படிப்பட்ட மனமா உன் மனசு இருந்தாதான் கர்த்தர் புதிய காரியத்தை இந்த வருஷத்துல செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ கவனிங்க,
இப்ப இன்னொரு கேள்வி எழும்புது. நான் என்ன செய்யணும்னா பூர்வமானதை சிந்திக்க கூடாது, முந்தினதை மறந்துடணும். சரிங்களா? இப்ப இன்னொரு கேள்வி நான் கேட்கறேன். சரி, சிந்திச்சா என்ன? முந்தினதை சிந்திச்சா என்ன? பூர்வமானதை யோசித்தா என்ன? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? முந்தினதை சிந்திச்சா என்ன, பூர்வமானதை யோசித்தா என்ன? அருமையா சொல்றாரு. எல்லாரும் என்னோடு சேர்ந்து 2 ராஜாக்கள் 17:34 வாசிக்கலாம். 34 வேகமா வாசிங்க, டைம் ஆயிடுச்சு. 2 ராஜாக்கள் 17:34 இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை, தங்கள் சுய திட்டங்கள் முறைமைகளின்படி ஆகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோபின் புத்திரருக்கு கற்பித்த நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகிலும் செய்கிறதும் இல்லை. அப்ப கவனிங்க, முந்தினதை மறக்காம இருந்தா ஏன் உன் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய முடியாதுன்னா, முந்தினவைகளை மறக்காமல் இருந்தால், பூர்வமானவைகளை யோசித்துக் கொண்டே இருந்தால் நாம் எதின் பிரகாரம் தான் வாழ்வோம். அதுதான் சொல்றார் 34. இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே. அப்போ முந்தினவைகளையும் பூர்வமானவைகளையும் நாம் மறக்காத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை எதின் அடிப்படையில் இருக்கும்? முந்தினவைகள் பூர்வமானவைகளின் அடிப்படையில் தான் இருக்குமே ஒழிய. என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாருங்க? அவர்கள் தங்கள் முந்தின முறைமைகளின் பிரகாரமே செய்து வராங்க. அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கல. தங்கள் சுய திட்டங்கள், கர்த்தருக்கு பயமும் இல்லை, தங்கள் உள்ளத்திலே வகுத்த அந்த சுய திட்டங்கள் முறைமைகளின் பிரகாரம் அவர்கள் கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணங்கள்லாம் மறந்துட்டு, கற்பனைகள் எல்லாம் மறந்துட்டு அவங்க எப்படி தெரியுமா செய்யறாங்களா? 40ஆம் வசனம் சொல்றாரு, ஆனாலும் அவர்கள் செவிகொடாமல் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்தார்கள். அப்ப கர்த்தர் சொன்னா கூட நம்ம முந்தினவைகளையும் பூர்வமானவைகளையும் நினைச்சுக்கினே இருப்போம்னா, கர்த்தர் சொன்னா கூட நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்காது? புதிய காரியம் நடக்காது. ஏன்னா நம்ம புதிதா நடக்க மாட்டோம், நம்ம புதிதா சிந்திக்க முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே சொல்றேன், நீங்க இங்க இருந்து மாமண்டூர் வரைக்கும் போறீங்கன்னு வச்சுங்க, சைக்கிள்லயோ நடந்தோ போறீங்க, மாமண்டூர் வரைக்கும் போறீங்க, போயிட்டு அங்கன்னு திரும்பி வரீங்க. திரும்பி வரும்போது உங்க கண் இப்படி இருக்கணுமா இல்லை இப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? பின்னாடி பார்க்க கூடாது, முன்னாடி பார்க்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? முன்ன அடி எடுத்து வைக்க முடியும். அப்படி வைக்கிற அடி உறுதியா, தெளிவா, பாதிப்பு இல்லை, பங்கம் இல்லைன்னு தெளிவா எடுத்து வைக்க முடியும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பின்னாடியே பார்த்துக்கணும் வந்தா ஒரு சிலர் தங்களுடைய கடந்த கால ஃபெயிலியர்ஸை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் தங்களுடைய கடந்த கால சக்சஸை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லுங்கிறாங்க? எங்க அப்பா எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? சரியா, ரைட், நீ எப்படி வாழ போற? எங்க தாத்தா ஒரு காலத்துல டீ கடையில் உட்காந்துங்கன்னு அந்த ஓசி நியூஸ் பேப்பரை படிச்சுக்கின்னு எங்க தாத்தா ஒரு காலத்துல பேசிட்டு இருப்பான். ஒன்னு கடந்த கால தோல்வியில வாழ்ந்துட்டு இருப்பான், இல்ல கடந்த கால வெற்றியில வாழ்ந்துட்டு இருப்பான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, கடந்த கால தோல்வியும் உற்று, கடந்த கால வெற்றியும் உற்று, நான் புதிய காரியத்தை செய்ய போறேன். வருங்காலம் எப்படி இருக்குன்றதை யோசி. அல்லேலூயா. வருங்காலம் எப்படி இருக்குன்றதை யோசி, வருங்காலம் எப்படி இருக்குன்றதை சிந்தி. அப்படி இல்லைன்னா தேவ பயம் இருக்காது. அப்படி இல்லைன்னா தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின் பிரகாரம் செய்ய மாட்டோம். துணிகரர்களாய் நம்முடைய மனதின் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வோம். அப்படி நிறைவேற்றும் போது இந்த வருஷமும் நமக்கு ஒரு சந்தோஷமான வருஷமா இருக்காது. அப்ப இந்த வருஷம் சந்தோஷமான வருஷமா இருக்கணும்னா நம்ம பூர்வமானவைகளை, முந்தினவைகளை என்ன பண்ணணும்? அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மிக தெளிவா சொல்றேன், ஆண்டவர் பேசுறாரு, கவனமா கவனிங்க. முந்தினதை நினைக்காதீங்க. நினைச்சீங்கன்னா நீங்க எதிர்காலத்தை நோக்கி ஆக்கப்பூர்வமா பயணிக்க முடியாது. கடந்த காலத்தோடு கட்டப்பட்டு பார்த்து ஒன்னு மெச்சணும், அப்படி இல்லைன்னா அதை பார்த்து அழுது கொண்டிருக்கணும். இது ரெண்டு தான் உன்னுடைய நிகழ்கால வாழ்க்கையா இருக்கட்டும். இந்த நிகழ்கால இருக்கும். இந்த நிகழ்கால வாழ்க்கையில நீங்க கடந்த காலத்தை மறந்துட்டு முன்னோக்கி நடக்கணும், போக வேண்டிய வழியை பார்க்கணும், என்ன செய்யணுன்ற யோசனையோடு நீங்க முன்னாடி எடுத்து வச்சீங்கன்னா இந்த வருஷம் உண்மையாவே கடவுள் தலையிட்டு செழிப்பை உண்டாக்குற வருஷமா இருக்கும். ஆமென். நம்முடைய மனசு மாறல, நம்முடைய எண்ணம் மாறல, நம்முடைய சிந்தை மாறல அப்படின்னா
எல்லா விதத்திலும் என்னுடைய வாழ்வினுடைய எல்லா பாகத்திலையும் அதனுடைய பாதிப்பு இருந்துக்கினே தான் இருக்கும். காலில் அடிப்பட்டா உடம்புலாம் ஜுரம் அடிக்குது இல்லைங்களா? அதே போலதான் முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. ஏன் சிந்திக்க கூடாது, ஏன் நினைக்க கூடாதுன்னா, அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுடைய கடந்த காலத்தில் தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்களா ஒழிய நிகழ்காலத்தை எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க மாட்டீங்க. அப்ப நிகழ்காலத்தில் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கணும்னா எதை மறக்கணும்? எஸ், முந்தினவைகளை மறக்கணும். பூர்வமானதை சிந்திக்க கூடாது. நான் எதெல்லாம் எங்கிருந்து வந்தன்றதையே யோசித்துக்கணும் இருந்தா, என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றதையே யோசித்துக்கணும் இருந்தா, நான் எங்க போனன்றதை யோசிக்க இடம் இருக்காது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றதையே நான் உட்காந்து யோசித்துருக்கேன்னு வச்சுங்களேன். இதையே யோசித்துட்டு இருக்கிறேன்னா எதையா செய்ய முடியுமா? முடியாது. என்னெல்லாம் நடந்துச்சுன்றது, வெற்றியோ தோல்வியோ, அதை யோசிக்கத்தை விட்டுட்டு புதிய ஆரம்பம், புதிய அத்தியாயம், புதிய நன்மையை நோக்கி அடி எடுத்து வைக்கணும். ஆமென். அப்பதான் என்ன நடக்கும்? புதிய காரியம் நடக்கும். அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்? முந்தினதை, பூர்வமானதை. அப்போ 19ஆம் வாக்கியம் வாசிங்களேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அப்பதான் புதிய காரியத்தை செய்வா. அல்லேலூயா. இன்றைக்கு நான் முந்தினவைகளை மறக்க போகிறேன், பூர்வமானவைகளை சிந்திக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இங்கே உண்டா? 4 பேர் கை தூக்கி இருக்கிறீங்க. பழசே நினைச்சுக்கின்னு பழசே இருக்கு பாருங்கன்னா, பழைய வெற்றி தோல்வியிலே இருக்கு பாருங்கன்னா இருந்துக்குங்க. ஆனா முன்னாடி எடுத்து வைக்கவே முடியாது. இப்படியே தான் கிடக்கணும். எந்த வருஷம் எத்தனை நியூ இயர் வந்தாலும் இப்படியே தான் இருக்கணும். 1000 ஆண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அதே கண்ணீர் கவலையோடு தான் இருக்கணும். மனம் மாறும்போது வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. எண்ணங்கள் மாறும்போது வாழ்க்கை மாறிவிடும். உங்கள் சிந்திக்கிற அந்த விதம் மாறும்போது உங்களுடைய சூழ்நிலை மாறிவிடும். கர்த்தர் செயல்பட ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற வண்ணமாய் யோசியுங்கள். கர்த்தர் எதிர்பார்க்கிற வண்ணமாய் சிந்தியுங்கள். கர்த்தர் எதிர்பார்க்கிற வண்ணமாய் கற்பனை செய்யுங்கள். கர்த்தர் எதிர்பார்க்கிற வண்ணமாய் உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒத்த வேஷம் தரிக்காமல் வெளிப்புறமான வேஷங்களை கலந்து உள்ளார்ந்த ஆழமான மாற்றத்தை உள்ளத்திலே புகுத்திக் கொள்ளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த வருஷத்திலே, இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய புதிய காரியங்கள் ஆரம்பமாகிவிட்டது. இந்த புதிய ஆண்டு உங்களுடைய ஏற்றத்தின் ஆண்டாய், மாற்றத்தின் ஆண்டாய், உங்களுடைய விலக்கு ஏற்றப்படுகிற ஆண்டாய். ஓ, எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நிலைகளிலும் நீங்கள் உயர்ந்து மேற்கொண்டு ஜெயித்து வாழ்ந்து சுகித்து மகிழ்ந்து சந்தோஷமாய் இருக்கிற ஆண்டாய் இந்த வருஷம் இருக்க போகிறது. எப்ப தெரியுமா? நீங்க முந்தினதை மறக்கும் போது, பூர்வமானதை சிந்திக்கும் போது. முந்தினதை மறந்து பூர்வமானதை சிந்திக்காம இருக்கும் போது ஆக்கப்பூர்வமாய் புதிய அத்தியாயத்தை நோக்கி நீங்கள் நடக்க முடியும். சத்துருவாகிய பிசாசு முந்தின காரியங்களையும் கடந்த காலத்தினுடைய வெற்றி தோல்விகளை கொண்டு வந்து உன் சிந்தையில நிறுத்தி அதிலே ஒரு சங்கிலியை உருவாக்கி அந்த சங்கிலியை உன்னை கட்டி வைத்திருப்பான் என்றால், இன்றைக்கு அந்த வெற்றி தோல்வி எனும் கடந்த கால சங்கிலியை உடைத்து கர்த்தருடைய வல்லமையோடு வாருங்கள், புதியதை நோக்கி நகருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனியுங்கள். அப்படி என்றால் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறாராம். என்ன நீங்க அதை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. வனாந்திரத்தில் வழி, அவாந்திர வெளியில ஆறுகள். அல்லேலூயா. வனாந்திரத்தில் வழி, அவாந்திர வெளியில ஆறு. வனாந்திரம்னா என்ன? அங்க எந்த நன்மையும் இருக்காது. அங்க குடிக்க தண்ணி இருக்காது, சாப்பிட சாப்பாடு இருக்காது. அங்க வந்துட்டு தலப்பா கட்டி இருக்குமா? அங்க டூமினோஸ் இருக்குமா? ஒன்றும் கிடையாது. கவனிங்க. அங்க அரப்பாத்தம் கிடையாது, தாகிராவும் கிடையாது. என்ன நடக்கும்? வனாந்திரம் ஒண்ணுமே கிடையாது. வனாந்திரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, வனாந்திரத்தில் கூட நான் இந்த வருஷத்துல வழியை உண்டாக்குவேன். நீ மட்டும் மனசை மாத்திக்கணும்னா, நீ முடியாதுன்னு சொன்ன எல்லா காரியத்தையும் கர்த்தர் இந்த வருஷத்துல முடிப்பார். உன் மனசு மட்டும் மாறிடுச்சுன்னா, உன் எண்ணங்கள் மட்டும் மாறிடுச்சுன்னா, உங்களுடைய சிந்தனைகள் மட்டும் மாறிடுச்சுன்னா, இந்த வருஷத்துல தேவன் அவாந்திர வெளியிலும் ஆறுகளை உண்டாக்கி விடுவார். அப்ப ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் நிபந்தனை வைக்கிறார். நீ இதை செய்வனா நான் செய்வேன்றார். எத்தனை பேர் நான் செய்ய ஆயத்த ஆண்டவரேன்னு சொல்றீங்க? நம்ம அனைவரும் எழுந்து நிற்கலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் மனதை புதிதாக்கும், எங்கள் உள்ளத்தை புதிதாக்கும், எங்கள் எண்ணங்களை புதிதாக்கும், எங்கள் சிந்தையை புதிதாக்கும். Glory to Jesus. Hallelujah. எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Glorious Father, இயேசுவை உம்மை நோக்கி பார்க்கிறோம். கடந்த காலத்தோடு நாங்கள் கட்டப்பட்டிருக்கும் வரைக்கும் எங்களுக்கு புதிய நம்பிக்கை கிடையாது.
எங்களுடைய உள்ளங்கள் நீர் எங்கள் வாழ்விலே கிரியை செய்கிறதற்கு ஏதுவான உள்ளங்களாய் மாறட்டும். ஒவ்வொருடைய மனமும் நீர் வாழ்க்கையில கிரியை செய்கிறதற்கு ஏதுவான மனமாய் மாறட்டும். ஒவ்வொருடைய சிந்தையும் நீ வாழ்க்கையில கிரியை செய்கிறதற்கு ஏதுவான சிந்தையாய் மாறட்டும். இழந்தவைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், வீழ்ச்சிகள், துரோகங்கள், ஆண்டவரே வெற்றிகள், தோல்விகள் எல்லாவற்றையும் மறந்து கடந்த கால நினைப்பு ஒன்று என்றால் நீர் செய்த நன்மைகள் மாத்திரமே, மற்ற எல்லாவற்றையும் நாங்கள் மறக்கிறோம். மறந்து புதிய ஆரம்பத்துக்காய் வந்து நிற்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே, புதிய வருஷத்திலே, இந்த புதிய நாளிலே ஆண்டவரே நாங்கள் புதிய காரியத்துக்காய் வந்து நிற்கிறோம். நீதானே சொன்னீர், முந்தினது நினைக்காத, பூர்வமானது சிந்திக்காத நான் புதிய காரியத்தை செய்வேன். நீங்க தானே சொன்னீங்கப்பா. ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொருடைய மனமும் உமக்கு ஏற்றார் போல் மாறட்டும். எத்தனை நியூ இயர் வந்தாலும், எத்தனை பேர் ஹாப்பி நியூ இயர்னு சொன்னாலும், எத்தனை விதமான நியூ இயர் நம்ம கொண்டாடினாலும் நம்முடைய மனம் புதிதாகலனா, இன்னும் வேஷம் போட்டுருப்போனா, இன்னும் பழைய காரியத்தோடு கட்டப்பட்டிருப்போனா, எத்தனை கோடி வருஷம் வந்தாலும் நம்ம வாழ்க்கை மாறாது. வாழ்க்கை மாற்றம் வேண்டுமா? புதிய சகாப்தம் உருவாக வேண்டுமா? உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே என் மனதை புதிதாக்கும். கடந்த கால கஷ்டங்கள், வேதனைகள், கடந்த கால தோல்விகள், வீழ்ச்சிகள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பிரித்து அந்த சங்கிலிகளை உடைத்து சத்ருவானவன் இப்படிப்பட்ட காரியங்களை மனதிலே கொண்டு வந்து போட்டு கடந்த காலத்தில் எங்களை அமிழ்த்தி போடாதபடிக்கு புதிய சகாப்தம் படைக்க, புதிய சரித்திரம் படைக்க, புதிய நன்மைகள் உருவாக, புதிய ஆசீர்வாதங்கள் வர, புதிய வாசல்கள் திறக்கப்பட, புதிய வாய்ப்புகள் கதவை தட்ட, புதிய காரியங்கள் நடக்க எங்கள் மனம் அதற்கு ஏற்றார்கள் மாறட்டும் அப்பா. Glory to Jesus. புதிய சுகம், புதிய பலன், புதிய அபிஷேகம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்படட்டும் புதிய விதமாய். ஜெப ஜீவியம் புதிய விதமாய் கட்டப்படட்டும். மாய்மாலம் பண்ணி ஆண்டவரே வாழ்ந்த காலங்கள் மறையட்டும். மனிதனுக்கு ஏற்றார் போல் மாம்சத்துக்கும் மனதிற்கு ஏற்றார் போல் வாழ்ந்த காலங்கள் மறையட்டும். உமக்காக ஒவ்வொரு நாளும் வாழணும். எங்கள் சிந்தைகள் உமக்கு உகந்ததா இருக்கணும். எங்கள் யோசனைகள் உமக்கு உகந்ததா இருக்கணும். எங்களுடைய மனதில் எழும்புகின்ற எல்லா அதிர்வலைகளும் உமக்கு உகந்ததா இருக்கணும். உம்முடைய வசனத்துக்கு ஒத்திருக்கணும். எங்களுடைய வாழ்வின் பாதை அதற்கு உகந்ததா போல் இருக்கும்போது ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. நீ சிலுவையில் உருவாக்கின ஆசீர்வாதங்கள் தானா எங்கள் மேல் வந்து பலிக்குமே. ஜெபித்தோம், தேவபக்திக்கு ஏதோ முயற்சி பண்ணியோம், ஏதோ சுய திருப்தியை கொடுக்கிற ஒரு சில ஆவிக்குரிய காரியங்களை ஈடுபடுத்தலும் எங்களுக்கு புதிய காரியத்தை கொண்டு வர போறது கிடையாது. ஆழமான மனமாற்றம் வேண்டும் அப்பா. ஆழமான மனமாற்றம் வேண்டும், ஆழமான மனமாற்றம் வேண்டும், ஆழமான மனமாற்றம் வேண்டும் அப்பா. பழைய காரியங்களை உடைத்தெறிகிறோம் இயேசுவின் நாமத்தில். அவாந்தரையான வாழ்க்கைகள், வனாந்தரமான வாழ்க்கைகள் செழிக்கட்டும். நம்பிக்கை இழந்து வந்த மக்களுக்கு நம்பிக்கை உண்டாகட்டும். சுகமில்லாத மக்களுக்கு சுகம் உண்டாகட்டும். அபிஷேகம் பெறாதவர்களுடைய சிரசின் மேலே புதிய அபிஷேகம் வந்து இறங்கட்டும். நன்மை நடக்கட்டும் அப்பா. கனத்தை மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம் அனைவரும்